மெல்லிசை மாமன்னர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய ஹார்மோனியத்திலிருந்து வெளிவந்த இசையும் உலகத்தின் தொன்மை இசையாகிய தமிழ் இசையினுடைய அடிப்படையில் அவர் அமைத்த பாடல்களும் காலத்தை வென்ற கானங்களாகவே இருக்கும். இருதயத்தில் ஏற்படுகின்ற கவலைகள் வியாகுலங்களை அகற்றி இதம் தருவதுதான் இசை. அதிலும் குறிப்பாக பழமையான திரை இசை பாடல்களை கேட்பது கடந்த 40 ஆண்டுகளாக எனக்கு வழக்கம். நேற்று காலையில் நான் பாலும் பழமும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் நம்முடைய மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் மறைந்தார் என்ற செய்தி வந்தது. சுப்பராமன் தொடங்கி அதை நிறைவு செய்த சோககாவியமான தேவதாஸ் படத்திலிருந்து நடிகர் திலகத்துக்கு பெரும்புகழ் தந்த பதிபக்தி, பாவமன்னிப்பு, பாசமலர், பாலும் பழமும், ஆலயமணி, கர்ணன் ஆகிய படங்களும் மக்கள் திலகத்துக்கு அழியா புகழை வெள்ளித்திரையிலே தேடித்தந்த மன்னாதி மன்னனும், உலகஞ்சுற்று வாலிபனும், பணத்தோட்டமும், ஸ்ரீதர் படைத்த சோக காவியங்களான நெஞ்சில் ஓர் ஆலயம், சுமைதாங்கி, போலீஸ்காரன் மகள் ஆகிய திரைப்பட பாடல்களும், புதிய பறவை படத்திலே அவர் தந்த இசையும் எந்நாளும் எல்லா காலத்திற்கும் இருக்கும். 2 நிகழ்ச்சிகளில் அவரை சந்தித்தேன். அவர் படைத்த திரை இசை பாடல்களை பற்றி சொன்னபோது அவர் நெகிழ்ந்தார். அவர் வாழ்கிறார், இசையின் மூலம் வாழ்கிறார். அவர் புகழ் வாழ்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் குடும்பத்துக்கும் MS விஸ்வநாதன் ஐயா அவங்களுடைய குடும்பத்துக்கும் எவ்வளோ நெருங்கிய உறவுன்னு. எங்கள் அப்பா இப்போது SPB அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கூப்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து MSV ஐயா தான். சேட்லி அப்பா வந்து அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டார் ஷூட்டிங்காக, அதனால் வர முடியல. ரொம்ப ஒரு பெரிய அடி அப்பாவுக்கு, எங்கள் குடும்பத்துக்கும், தமிழ் சினிமா இசைக்கும், இந்தியன் சினிமா இசைக்கும். ஒரு கலைஞனாக, ஒரு இசையமைப்பாளராக, ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணும்னு வந்து MSV ஐயாவை பார்த்து கற்றுக்கிட்டவங்க நாங்கள்லாம். ஒரு அவர்கிட்ட பாட முடியலனாலாவது அட்லீஸ்ட் அவங்களோட பழகின ஒரு அதிர்ஷ்டம், பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இவங்களை வந்து இனிமேல் வந்து நம்ம சோகப்படக்கூடாது, பெரியவங்க போயிட்டாங்கன்னு. அவருடைய வாழ்க்கையை கொண்டாடணும், அவங்க இசையை கொண்டாடணும். அண்ட் கஷ்டம்தான், ஆனால் வந்து ஐ திங்க் அப்போ தான் வந்து இந்த மாதிரி மேதாவிங்கள்லாம் வந்து நிரந்தரமாக நம்ம வாழ்க்கையில் அப்படியே லாங் லாஸ்டிங்காக இருப்பாங்க. மே காட் ஹெல்ப் ஹிஸ் சோல், ஹிஸ் ஃபேமிலி. MSV ஐயா உடைய மறைவு வந்து நம்ம திரையுலகுக்கு பெரிய இழப்பு. ஆனாலும் இன்றைக்கும் அவர் வந்து என்றைக்குமே எல்லாரோட இதயத்திலையும் வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட நான் ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று பண்ணேன். அவரோட கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். என்ன பேசுறதுனே தெரியல. பட் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப பெரிய லாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு தடவையோ 2 தடவையோ எங்கேயோ பார்த்துருக்கேன். பட் ரொம்ப ஹம்பிள், ரொம்ப நைஸ் பர்சன். நமக்கு பெரிய கிரேட் லாஸ் தான். நம்ம இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் அவர் மேலே போனாலும் அவருடைய ஆத்மா வந்து இன்னும் இசையை வாழ வைக்கணுன்றதான் என்னுடைய நம்பிக்கை. வெறும் மெல்லிசை மாமன்னர் MSV அவர்களுடைய பாடல்கள் பாதிக்காத எந்த வயதினரும் இருக்க முடியாது.
குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை அவருடைய இசை ஒவ்வொருவருடைய இரத்த நாளங்களிலும் கலந்திருக்கிறது. எம்எஸ்வி ஒரு முறை கண்ணதாசனை சந்தித்து, என்னுடைய வாழ்க்கையில் நான் பலரை ஏணி போல் ஏற்றி பார்த்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் மன அமைதி இல்லை, இன்னும் பல பேரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் கண்ணதாசன் அவருக்காக எழுதிய வரிகள், உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி, கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் நான் கரையேற, கரைக்கு அவனும் வந்து விட்டான், கடலில் நான் தான் விழுந்து விட்டேன், சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும், சொல்லத்தானே வார்த்தை இல்லை என்று கண்ணதாசன் எழுதிய அந்த வரிகள், இன்னும் இது போன்ற எத்தனையோ வரிகள் அவருடைய இசை மக்களுடைய நெஞ்சங்களிலும் உடலிலும் இரத்த நாளங்களிலும் கலந்திருக்கக்கூடிய அந்த இசை மாமன்னர். என்னுடைய ஆசை, நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். எத்தனையோ இசைக்கலைஞர்களுக்கு தாதா சாஹிப் பால்கே விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது, இசை பாடகர் மன்னாடே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல எங்கள் மெல்லிசை மாமன்னருக்கு அவர் இறந்த பிறகும் பரவாயில்லை, தாதா சாஹிப் பால்கே விருது எங்களுடைய மெல்லிசை மன்னருக்கு கொடுக்க இந்திய அரசை அவருடைய ரசிகர்கள் என்ற முறையில் என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள், நெருங்கிய நண்பர் என் தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பாகவும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் தாதா சாஹிப் பால்கே விருது எங்கள் மெல்லிசை மாமன்னருக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழகத்திற்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் பெருமை சேர்க்க இந்திய அரசை கேட்டு அதற்கு முழு முயற்சி எடுக்க மாநில அரசையும் கேட்டுக்கொள்வதில் இந்த நேரத்தில் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன்.